இலங்கை தமிழர்கள் நலனில் அக்கறை செலுத்துவது போல தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா நடிக்கிறார் என்று பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அகதிகள் முகாமில் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றாத நிலையில் தேர்தலுக்காக நாடகமாடுவதாகவும் அவர் கூறினார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதி பாமக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற போது அன்புமணி ராமதாஸ் இதனை தெரிவித்தார். அந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு சின்ன அக்கறையும் இல்லாத ஒரு ஜெயலலிதா இன்னைக்கு இலங்கை தமிழர்களை பத்தி பேசுறாங்க. ஏன் 5 ஆண்டு காலம் இலங்கை தமிழர்களுடைய அகதிகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க ஏதாவது ஒரு துரும்பு போட்டாங்களா? கிள்ளி போட்டாங்களா? அவங்களுடைய கேம்பை போய் பார்த்தா அவ்வளோ மோசமா இருக்கு. அதாவது அந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா முகாமில் குடிநீர் கிடையாது, கழிப்பறைகள் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, மருத்துவ வசதி எதுவுமே கிடையாது. பாவமாக இருக்கு அந்த மக்கள். இப்போ திடீர்னு அவங்க மேல அக்கறை வந்துருச்சு, தேர்தல் வந்துடுச்சு, அவ்வளவுதான். தேர்தல் வந்தா ஜெயலலிதாவுக்கு உங்களுடைய அன்பு சகோதரி பேசுறேன், உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், இந்த வசனம்லாம் வரும், வெளியில வரும். ஆனா இந்த முறை மக்கள் நம்புற மாதிரி தயாராக இல்லை.